வீடியோ பாருங்க. ஒருவேளை சோத்துக்காக இந்த மழையிலையும் இந்த குளிர்லையும் நடுங்கிக்கிட்டு அந்த சோறு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோக்குள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபாலோவர் தட்டிவிட மறந்துடாதீங்க. இந்த நவீன காலத்திலையும் பல இடங்கள்ல பல நாடுகள்ல இன்னும் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதான்னு நிறைய குழந்தைகள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நிறைய உணவுகளை வேஸ்ட் ஆக்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை ஆர்டர் பண்ணிடுறோம். சாப்பிடும்போது நம்மளால் முடியாது, அப்படியே வச்சுட்டு நம்ம கிளம்பிடுறோம். அதே போல் திருமண நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான வெரைட்டிஸ், அளவுக்கு அதிகமான உணவு பரிமாறப்படுது. அதை எல்லாமே வேஸ்ட்டை நோக்கி தான் போகுது. ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிடுவானோ அந்த அளவு வெரைட்டி, அந்த அளவு உணவு பரிமாறப்பட்டால் போதும். ஆனால் அளவுக்கு அதிகமான உணவுகளை வேஸ்ட்டாக தட்டுறாங்க. இந்த மாதிரியான செயலை நம்ம செய்யும்போது இந்த மாதிரி உணவுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள நம்ம நினச்சி பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உதவி பண்ணட்டா கூட பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.